வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் சிறகன். வெங்கடேஸ்வர் ராஜுடைய டைரக்ஷன்ல கெஜராஜ் அவர்கள் மற்றும் ஆனந்த் நாகுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிறகன். சிறகன் படத்தினுடைய டைரக்டர் வெங்கடேஸ்வர் ராஜ் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ராம் கணேஷ் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சேட்டை சிகேந்தர். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கெஜராஜ், ஆனந்த் நாக் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் திரைப்படம். ஸோ சைமல்டேனியஸாக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற விதமாக இருக்குது. அண்ட் ஒருத்தவங்களுக்கும் அதில் வந்து இதில் விட்டதை இன்னொருத்தவங்களை தொடர்ற விதமாக தான் அந்த கதைக்களம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் முக்கியமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கஜராஜ் அவர்கள் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து படத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் அந்த மாதிரியான கேரக்டர். அவர் வந்து ஒரு மினிஸ்டர், அவங்களோட ஒரு பார்ட்டி, அதாவது ட்ரிங்க்ஸ் மாதிரி அவங்க வந்து போய் சாப்பிட்றதுக்கு போகிறாரு. அங்கே திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரில, வேகமாக வெளியில் ஓடி வந்து போலீஸ் கிட்ட வந்து அவர் இறந்துட்டார் அப்படி இப்படின்லாம் மறுபடி சொல்கிறாரு. போலீஸ் ஃபஸ்ட்டு நம்பலை. அண்ட் அதுக்கப்புறமா அவர் சொல்கிறது உண்மைதானான்ற மாதிரிலாம் செக்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் போனால் அங்கே ஒன்றும் இல்லை. அண்டு அதே போல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா திடீர்னு மினிஸ்டருடைய பையன் வந்து காணாமல் போயிடுறாங்க. அண்ட் மினிஸ்டர் பையனுக்கும் காணாமல் போன சம்பவத்துக்கும் என்ன விஷயம் இருக்குது. அண்ட் அதே போல் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டரும் இறந்துடுறாரு. அண்ட் மினிஸ்டரோட அட்வொகேட், அதாவது இவர் கஜராஜ் அவர்களுடைய மகன் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவரும் இறந்துடுறாரு. அண்ட் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுக்கும் மினிஸ்டருடைய பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம். அதே போல் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது இன்னொரு ஃபேமிலி காட்டுறாங்க. அவங்களும் நிறைய பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் இன்னொரு போலீஸ் மேன் அவங்களுடைய ஃபேமிலி காட்டுறாங்க. ஸோ இது மொத்தத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க்ல தான் கடைசியாக அந்த கதைக்களம் வந்து முடிகிற விதமாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளோ கொண்டு வராங்க, ஸ்டாப் ஆகுது, இன்னொருத்தருடைய வெர்ஷனில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிற விதமாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் புரிதல் வந்து நல்லா கனெக்ட் ஆகி அந்த படத்தில் முழுகி நம்ம பார்க்கும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு சில பேர் வந்து என்னையா எடுத்துருக்காங்க மேலோட்டமாக பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் எஸ், கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்குது. ஸ்க்ரீன் பிளேவும் அஃப்கோர்ஸ் எஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் கஜராஜ் அவர்கள், அதாவது டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய அப்பா அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டுன்னு சொல்லி ஆகலாம். அண்ட் ஆல்சோ ஆனந்த் நாக் அவர்கள் ஒரு சில படங்களில் தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ என்னென்ன படம், சசிகுமார் அவர்களுடைய வெற்றி விழா இருக்கட்டும், இல்லைன்னா நேரம் படத்துலலாம் பார்த்துருக்குறோம், பிரேமம் இதிலெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துருக்குறாரு. அண்ட் அதே போல் எல்லார் மேலேயும் நம்மளுக்கு வந்து டவுட் வர விதத்தில் தான் அந்த கேரக்டரைசேஷன் ஒன்று அமைஞ்சிருக்குது. ஸோ யார் இறந்தாங்க, இறந்தவங்களுக்கும் யார் வந்து சம்பந்தம், இதை வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்றதுல ஒரு கேரக்டர் உள்ள என்டர் ஆகும்போது ஒருவேளை இவங்க பண்ணியிருப்பாங்களா, ஒருவேளை இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை காட்டும்போது இந்த பிரச்சனை இவரால் தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அது வேற ஒருத்தவங்களால இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க் தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய டேரக்டருக்கு இதுக்கு பாராட்டு நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அண்ட் அந்த கேரக்டர் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ், வெங்கட்ராமன் பாலாஜியா இருக்கட்டும், இல்லைன்னா இது படத்தில் வரக்கூடிய சனு அவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே இதுக்கு என்ன தேவையோ ஓவர் டூ பண்ணாமல் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸு கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிறகன் அப்படின்ற டைட்டில் வந்து இந்த படத்துக்கு எதனால வச்சாங்க அப்படின்றது சொல்லும் போதே டைரக்டர் அதுக்கான ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து ஓகே, ஃபைனலி இந்த படம் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த காரணம் தானா அப்படின்றது நம்மளுக்கு புரிகிற விதத்தில் தான் இந்த டைட்டிலும் அமைஞ்சிருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில் அண்ட் ஆல்சோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சிறகன் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.